ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் கூட்டு வெட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கிளாஸ் 3 வீடியோ. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 வீடியோக்கள் நம்ம கூட்டு வெட்டி டாபிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூபாய் 5000 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 12% கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. முதல் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அசல் 5000, வட்டி வீதம் 12%. இந்த ரெண்டையும் அடி கொடுத்தோம்னா அடுத்தது இந்த ரெண்டையும் பெருக்கணும். 50ஐயும் 12ஐயும் பெருக்கினா எத்தனை வரும்? 600. அடுத்தது இரண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இரண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது இந்த 5000 + 600 இந்த ரெண்டும் சேர்ந்து ஆட் ஆகி ரெண்டாவது வருஷத்துக்கான அசல் வரும். அப்போ 5600 பெருக்கல் 12/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி போயிடும். மீதி என்ன இருக்கு? 56ஐயும் 12ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 672. அடுத்தது இந்த ரெண்டையும் கூட்டினா என்னது? 2 7. இதுதான் கூட்டு வெட்டி. அப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெட்டி எவ்வளோனா ரூபாய் 1272. இதுதான் ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க. ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓர் ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் ஆர் 10% கொடுத்துருக்காங்க. இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனால இந்த வட்டி வீதத்தை நம்ம 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தா எத்தனை வரும்? 5. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் 5%. ஆண்டுகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஒரு ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டுல எத்தனை 6 மாசம் பார்க்கணும். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைங்கும் போது வட்டி 6 மாசத்துக்கு ஒருக்க கணக்கிடப்படுகிறது. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்குன்னா 2. அப்போ நம்ம 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். முதல் வருஷத்துக்கு வட்டி வீதம் எத்தனை? 5. இந்த ரெண்டையும் பெருக்கலாம் எத்தனை வரும்? 400. அடுத்தது இரண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். 8000 + முதல் வருஷத்துக்கான வட்டி 400 இந்த ரெண்டும் சேர்த்து 8400 ரூபாய். ரெண்டாவது வருஷத்துக்கான அசல். வட்டி வீதம் 5%. இந்த ரெண்டையும் அடி கொடுத்தோம்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி போயிடும். மீதி என்னது இருக்கு? 84 பெருக்கல் 5. ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 4 5 20. மீதி 2 இருக்குமா? 420. அடுத்தது இந்த ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வருது? 820. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூட்டு வட்டி. 820 தான் ஆன்சர். அடுத்தது மூன்றாவது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதன் தற்போதைய மக்கள் தொகையானது 26620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை எவ்வளவாக இருந்திருக்கும் கேட்டிருக்காங்க.
ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவா இருக்குது? 26,620 இருக்கு. இது வந்து ஆண்டுதோறும் எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? 10% அதிகரிக்கிறதுன்னாங்க. இப்போ ஒரு 100% இருக்குன்னா அதில் ஒரு 10% அதிகரித்து 110% இருக்கு. இது வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் 3 வருஷத்துக்கு முன்பு அப்படின்னாங்கன்னா நம்ம அதிகரித்ததை எங்கே போடணும்? கீழே போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். அதே மாதிரி அப்ளை பண்ணணும். எத்தனை ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ 3 டைம். இப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போயிடும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போயிருமா? 11 அடி கொடுத்தோம்னா ஓர் 11 11, ஈர் 11 22. மீதி எத்தனை இருக்கும்? 26ல் 22 போனா மீதி 4 இருக்கும். அப்போ இங்கே எத்தனை? 46 இருக்கு. 4 11 44, மீதி 2 இங்கே இருக்கும். அப்போ ஈர் 11 22. அடுத்தது இதையும் 11 அடித்தோம்னா ஈர் 11 22, மீதி இங்கே 2, ஈர் 11 22, ஒரு 11 11, ஈர் 11 22. மீதி என்னெல்லாம் இருக்குதுன்னா 2 பெருக்கல் 100 பெருக்கல் 10 பெருக்கல் 10. இதெல்லாம் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 20,000. அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை எவ்வளவுனா 20,000. இதுதான் ஆன்சர். அடுத்தது 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அசல் ரூபாய் 5,000. அசல் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் எத்தனை ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கணும்? 2 ஆண்டுகளுக்கு. நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம் போன வீடியோவில். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்னது? B பெருக்கல் R/100 ஹோல் பவர் 2. இங்கே B அசல் எவ்வளோ? 5,000. R எவ்வளோ? 8/100 ஹோல் பவர் 2. இந்த 8/100 ஹோல் பவர் 2 இதை வந்து நம்ம 8/100 பெருக்கல் 8/100ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து அடி கொடுத்தா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போயிடும். 1 5 2 10. இது 2 அடி கொடுத்தோம்னா இங்கே 2 போயிடும், இங்கே 4. மீதி எத்தனை இருக்கு? 8 பெருக்கல் 4. 8 எத்தனை? 32. அப்போ இந்த கணக்கில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் எவ்வளோனா 32 ரூபாய். அடுத்தது 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 3,200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளோ? ரூபாய் 3,200. வட்டி வீதம் வந்து 2.5%. வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுகிறது. எத்தனை ஆண்டுகள்னா 2 ஆண்டுகள். எனில் அதனுடைய கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் வருஷத்துக்கு இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். இந்த 2ஐயும் பெருக்குனா எத்தனை? 32. 2.5ஐயும் பெருக்குனா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 80. அடுத்தது 2வது வருஷம் வந்து இந்த 3,200 + 80.
இப்போ எத்தனை 3280. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிரும். இந்த 10ஆல வகுத்தோம்னா இங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 32.8 பெருக்கல் 2.5. 8 5 40க்கு 0, மீதி 4, 2 10, 14, மீதி 1, 3 5 15, 16. இங்க ஒரு ஸ்தானம் இங்க ஒரு ஸ்தானம், அப்போ மொத்தம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 82. அடுத்தது இந்த 2 கூட்டினா எத்தனை? 162. அப்ப நமக்கு எடுத்துக்கக்கூடிய கூட்டு வெட்டி எத்தனைன்னா 162 ரூபாய். அடுத்தது 6வது கணக்கு. அசல் ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2½ ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அசல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ரூபாய் 4000. வட்டி வீதம் 10%. ஆண்டுகள் 2, 1/2 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். 2, 1/2னா 2 ஆண்டு, 2 ஆண்டுகள் பிளஸ் ஒரு 6 மாசத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் 1 இயர்க்கு 4000 பெருக்கல் வட்டி வீதம் எத்தனைன்னா 10, 10/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிரும். இந்த 2ஐயும் பெருக்கினா எத்தனை? 400. அடுத்தது 2வது வருஷத்துக்கு இது பிளஸ் இது, அப்போ 4400 பெருக்கல் 10/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிரும். இப்போ என்ன வரும்? 440. 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அடுத்தது ஒரு 6 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 6 மாசத்துக்கு கண்டுபிடிக்கும் போது இது பிளஸ் இது அடுத்தது அசலா வரும். அப்போ 4400 440 கூட்டினா எத்தனை? 4840 பெருக்கல் இது 6 மாசத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இந்த வட்டி வீதம் இதுல பாதி ஆகும். அப்போ 5/100. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடி போயிடும். 1 5 2 10, 1 2 2, 2 4, 4 2 8, 2 4. இப்போ எத்தனை கிடைச்சிருக்கு? 242. அடுத்தது இதெல்லாம் கூட்டிட வேண்டியதுதான். கூட்டினா எத்தனை? 2 8, 1082 ரூபாய். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வட்டி ஆன்சர். அடுத்தது 7வது கணக்கு. ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசலை காண்கன்னு இருக்காங்க. இந்த கணக்குல நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் அசல் கொடுத்துருவாங்க, வட்டி வீதம் கொடுத்துருவாங்க, ஆண்டுகள் கொடுத்துருவாங்க, நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிச்சோம். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 4% கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரூபாய் 2028. அதாவது மொத்த தொகை 2028 கொடுத்துருக்காங்க. அசலை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதை ஃபார்முலா படியே அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா A = B 1 + R/100 whole power n. இல்ல அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இவ்வளவு கொடுத்துருக்காங்க. நமக்கு போன கணக்குலலாம் அசல் கொடுத்துருந்தாங்க, அதனால நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம். இப்போ அமௌண்ட் அசல் எவ்வளோன்னு தெரியல, அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபார்முலா இப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம்.
இதில் அசல் வந்து தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + r எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. ஆண்டுகள் 2. ஒரு 100 + 4 எத்தனை? 104. 104/100 ஹோல் பவர் 2. இந்த 104/100 ஹோல் பவர் 2வை நம்ம 104/100 பெருக்கல் 104/100ன்னு எழுதிக்கலாமா? அடுத்தது நமக்கு அசல் தான் வேணும். அசல் மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 2028 பெருக்கல் இந்த 100லாம் இந்த பக்கம் வரும்போது என்ன செஞ்சிடும்? மேலே வந்துடும். இந்த 104 அது வந்து என்ன செஞ்சிடும்? கீழே வந்துடும். இப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா, இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்கே 50, 52. அதே மாதிரி இங்கேயும் 50, 52. இந்த 2ஆல் அடி கொடுத்தா 25. இங்க வந்து என்ன வரும்? 26. மறுபடியும் இதை 2ஆல் அடி கொடுத்தா இங்க 13 வரும். இங்க என்ன வரும்? 1 0 4. இந்த 2ஆல் அடி கொடுத்தா 13. இங்க 5 0 7. அடுத்து 13ஆல் அடி கொடுத்தோம்னா 1 13 13. 3 13 எத்தனை? 39. 50ல 39 போனா மீதி எத்தனை இருக்கும்னா 11 இருக்கும். அப்ப இங்க ஏற்கனவே 7 இருக்கும்போது இது கூட 11 சேர்ந்தா 117. 117ல எத்தனை 13 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9. 9 13 117. அடுத்தது இந்த 13 அடி கொடுத்தோம்னா 1 13 13. 3 13 39. மீதி என்னெல்லாம் இருக்குது? 3 பெருக்கல் 25 பெருக்கல் 25. இதெல்லாம் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 25 பெருக்குனா 625. அது கூட ஒரு 3 பெருக்கணும்னா 1875 ரூபாய். இதுதான் வந்து அசல். அசல் எவ்வளவு? 1875 ரூபாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.